உங்களை நீங்களே ஒரு நிமிடம் நிதானமாக பாருங்கள். உங்கள் கண்களில் அந்த பழைய நெருப்பு இப்போதும் இருக்கிறதா? இல்லை ஏதோ ஒரு சோர்வு உங்களை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறதா? ஒரு காலத்தில் உலகத்தையே வெல்ல வேண்டும் என்று நினைத்த உங்கள் மனம் இன்று சாதாரண பிரச்சனைகளைக் கண்டு கூட பயந்து தயங்கி நிற்கிறதா? இதற்கு காரணம் உங்கள் திறமை குறைந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. உங்களுக்குள் இருக்கும் அந்த மகத்தான உயிர் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சப்படுகிறது. இன்று நாம் பார்க்கப் போவது சாதாரண ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இல்லை. இது உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும், உங்கள் உடல் வலிமையையும், உங்கள் மன உறுதியையும் அடுத்த உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகும் ஒரு மாபெரும் ரகசியம். மாமன்னன் சந்திரகுப்தனை உருவாக்கிய மாபெரும் அறிஞன் சாணக்கியர் பின்பற்றிய அதே ரகசியம். அதுதான் பிரம்மச்சரியம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கப் போகும் 21 நாள் பிரம்மச்சரியம் சவால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக மாற்றப் போகிறது. இன்று பல இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷத்தை வெறும் சில நிமிட சந்தோஷத்திற்காக வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நவீன உலகம் உங்களை எப்படி திட்டமிட்டு பலவீனப்படுத்துகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? உங்கள் கைகளில் இருக்கும் ஸ்மார்ட் போன் முதல் உங்களைச் சுற்றியிருக்கும் சமூக வலைத்தளங்கள் வரை அனைத்தும் உங்களை ஒரு அடிமையாகவே வைத்திருக்க விரும்புகின்றன. நீங்கள் பலவீனமாக இருந்தால்தான் இந்த சமூகம் உங்களை எளிதாக ஆள முடியும். உங்களின் மிக உயர்ந்த சக்தி உங்கள் உயிரணுக்களில்தான் இருக்கிறது. அதை நீங்கள் வீணாக்க உங்களின் தன்னம்பிக்கை குறையும். உங்களின் முடிவெடுக்கும் திறன் மங்கிப் போகும். மக்கள் மத்தியில் பேசும்போது ஒரு விதமான நடுக்கம் உருவாகும். கண்களை பார்த்து பேச முடியாத ஒரு கோழைத்தனம் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் வந்துவிடும். நீங்கள் கூட்டத்தில் ஒருவராக சுருங்கிப் போவீர்கள். ஆனால் இந்த மாய வலையை உடைத்து வெளியே வரும்போது உங்கள் உண்மையான சக்தி என்ன என்பது உங்களுக்கு புரிய வரும். வரலாற்றை சற்று உற்று நோக்கினால் ஒரு உண்மை உங்களுக்கு மிகத் தெளிவாக புரியும். உலகை ஆண்ட அத்தனை மாபெரும் வீரர்களும் அறிஞர்களும் இந்த ஒரு ரகசியத்தை தங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக வைத்திருந்தார்கள். ஒரு மனிதனின் உடலிலும் மனதிலும் இருக்கும் மிக உயர்ந்த ரசாயன ஆற்றல் அவனது விந்து சக்திதான். இதை வெறும் உடல் சார்ந்த ஒரு விஷயமாக மட்டும் பார்க்காதீர்கள். இது ஒரு மாபெரும் அண்ட சக்தி. உங்கள் உடலில் இருக்கும் இரத்தம், தசை, எலும்பு, மஜ்ஜை என அனைத்தையும் தாண்டி இறுதியாக உருவாகும் ஒரு அமுதம்தான் இந்த சக்தி. ஒரு சொட்டு இரத்தம் உருவாக எவ்வளவு உணவு தேவைப்படுகிறதோ அதேபோல பல 100 சொட்டு இரத்தம் சேர்ந்துதான் ஒரு சொட்டு உயிர் சக்தியை உருவாக்குகிறது. இவ்வளவு விலைமதிப்பற்ற ஒரு திரவத்தை, இவ்வளவு உயர்ந்த ஒரு சக்தியை நீங்கள் வெறும் ஒரு சில நொடிகள் கிடைக்கும் போலியான ஒரு போதைக்காக உங்கள் ஸ்மார்ட் போன் திரையை பார்த்து கொண்டு வீணாக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களையே அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இந்த உண்மை புரியும்போது உங்களுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி வரலாம். ஆனால் அந்த குற்ற உணர்ச்சிதான் உங்கள் மாற்றத்திற்கான முதல் படி. சாணக்கியர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்கினார் என்று யோசித்து பாருங்கள். அவரிடம் ஆயுதங்கள் இல்லை, பெரிய படைகள் இல்லை. அவரிடம் இருந்தது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் சிதறாத கவனம் மற்றும் அசைக்க முடியாத மன உறுதி. அந்த அபாரமான மன உறுதிக்கு காரணம் அவர் தன் உடலின் உயிர் சக்தியை ஒரு துளி கூட வீணாக்காமல் அதை முழுமையாக தன் மூளையின் சிந்தனை திறனாக மாற்றியதுதான். இதைத்தான் பழங்கால நூல்கள் பிரம்மச்சரியம் என்று கொண்டாடுகின்றன. பிரம்மச்சரியம் என்றால் காவி உடை உடுத்திக் கொண்டு காட்டுக்குச் சென்று தவம் செய்வது என்று பலரும் தவறாக நினைக்கிறார்கள். உண்மையான பிரம்மச்சரியம் என்பது உங்கள் சிந்தனையை, உங்கள் செயலை, உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் செலுத்துவது. தேவையற்ற சிற்றின்பங்களில் உங்கள் சக்தியை வீணாக்காமல் உங்களை நீங்களே ஒரு வைரமாக செதுக்கிக் கொள்ளும் ஒரு உன்னதக் கலை. இந்த 21 நாள் சவால் ஒரு சாதாரண பயணமல்ல. இது உங்களை நீங்களே சுட்டெரித்து மீண்டும் புதிதாக பிறக்க வைக்கும் ஒரு யாகம். நீங்கள் வீணாக்கிக் கொண்டிருக்கும் அந்த சக்திதான் மனித உடலின் மிக உயர்ந்த படைப்பு சக்தி. ஒரு புதிய உயிரையே உருவாக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான சக்தியை நீங்கள் உங்கள் சுய முன்னேற்றத்திற்காக திருப்பும்போது நடக்கும் மாயங்களை நீங்கள் நேரில் உணர்வீர்கள். ஒரு பெரிய அணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள தண்ணீரை திறந்துவிட்டால் அது ஊரையே அழித்துவிடும். ஆனால் அதே தண்ணீரை சரியான பாதையில் ஒரு டர்பைன் வழியாக செலுத்தினால் அது ஒரு நகரத்துக்கே வெளிச்சம் தரும் மின்சாரமாக மாறும். உங்கள் உயிர் சக்தியும் அப்படித்தான். அதை வீணாக்கினால் அது உங்களை அழிக்கும். அதை தேக்கி சரியான இலக்கை நோக்கி திருப்பினால் அது உங்கள் வாழ்க்கையையே ஒளிரச் செய்யும். இந்த 21 நாள் பயணத்தில் முதல் 7 நாட்கள் உங்களுக்கு மிகக் கடுமையான ஒரு போராட்டமாக இருக்கும். பல வருடங்களாக உங்கள் மூளை அந்த மலிவான டோபமைன் சந்தோஷத்திற்கு அடிமையாகிவிட்டது.
இப்போது திடீரென்று அந்த போதையை நிறுத்தும்போது உங்கள் மூளை உங்களுடன் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தும். உங்கள் மனம் பலவிதமான தந்திரங்களை செய்யும். ஒரே ஒரு முறை மட்டும் தவறு செய்யலாம், இதனால் எந்த பாதிப்பும் வராது என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்த பார்ப்பீர்கள். இதுதான் மிக முக்கியமான தருணம். அந்த முதல் 7 நாட்கள் உங்கள் மனதின் குரலுக்கு நீங்கள் செவிசாயாமல் உறுதியாக நின்றுவிட்டால் நீங்கள் பாதி கிணற்றை தாண்டிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள் ஒரு ஆக்ரோஷமான சக்தி உருவாகும். காரணமில்லாமல் கோபம் வரும். அந்த கோபத்தை, அந்த ஆக்ரோஷத்தை உங்களின் இலக்கின் பக்கம் திருப்புங்கள். கடினமான உடற்பயிற்சி செய்யுங்கள். இதுவரை தள்ளிப்போட்ட கடினமான வேலைகளை செய்து முடிக்குங்கள். உங்கள் உடலுக்குள் தேங்கும் அந்த அபரிமிதமான சக்தி ஒரு புது பாதையை தேடித் தவிக்கும். அதை உங்கள் உழைப்பாக மாற்றுங்கள். 8வது நாளிலிருந்து 14வது நாள் வரை உங்கள் உடலில் நடக்கும் மாற்றங்கள் உங்களை ஒரு புதிய மனிதனாக உணர வைக்கும். உங்கள் மூளையின் செயல்பாடு பல மடங்கு வேகமாக இருப்பதை நீங்களே உணர்வீர்கள். கூட்டத்தில் நீங்கள் அமைதியாக நின்றால் கூட மற்றவர்கள் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு புதிய சக்தி பிறக்கும். நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் மறுக்காமல் கேட்பார்கள். இது ஏதோ ஒரு மாயவித்தை இல்லை, இதுதான் இயற்கையின் விதி. உங்களை நீங்களே அடக்கி ஆளும்போது இந்த உலகமே உங்களுக்கு அடங்கி நடக்கும். சாணக்கியர் தன் எதிரிகளை வீழ்த்த பயன்படுத்திய மிகச் சிறந்த ஆயுதம் அவனது அறிவுக்கூர்மைதான். அந்த அறிவுக்கூர்மை அவருக்கு எங்கிருந்து வந்தது? அவர் தன் உடலின் ஒவ்வொரு அணுவையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். ஒரு சாதாரண மனிதனாக இருந்த சாணக்கியர் ஒரு மாபெரும் வம்சத்தையே வேரறுத்து சந்திரகுப்தனை அரியணையில் அமர்த்தினார் என்றால் அவனுக்குள் எவ்வளவு பெரிய மன உறுதி இருந்திருக்க வேண்டும். அந்த மன உறுதி, அந்த தீர்க்கமான பார்வை இந்த பிரம்மச்சரியத்தின் மூலம்தான் அவருக்கு கிடைத்தது. நீங்கள் ஒரு தொழிலை தொடங்க நினைத்தாலோ அல்லது ஒரு பெரிய தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தாலோ இந்த 14 நாட்களுக்கு பிறகு உங்கள் வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு புத்தகத்தை படித்தால் அது அப்படியே உங்கள் மனதில் பதியும். பல மாதங்களாக யோசித்து முடிக்க முடியாத ஒரு வேலையை சில மணி நேரங்களில் முடிக்கும் அளவுக்கு உங்கள் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போல வேலை செய்யத் தொடங்கும். உங்கள் குரலில் இதுவரை இல்லாத ஒரு ஆழம் பிறக்கும். நீங்கள் பேசும்போது மற்றவர்கள் உங்களை ஒருவித மரியாதையோடு பார்க்கத் தொடங்குவார்கள். உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் உருவாகும். உங்களை அறியாமலேயே உங்கள் முகத்தில் ஒரு ஒளி வீசும். இதைத்தான் பழங்காலத்தில் ஓஜஸ் சக்தி என்று சொல்வார்கள். இந்த ஓஜஸ் சக்தி உங்கள் உடலில் அதிகரிக்கும்போது உங்களுக்குள் ஒரு ஈர்ப்பு சக்தி உருவாகும். நீங்கள் ஒரு அறைக்குள் நுழைந்தால் அங்கே இருக்கும் அனைவரின் கவனமும் உங்களை நோக்கித் திரும்பும். உங்கள் கண்களில் ஒரு அசாதாரணமான கூர்மை இருக்கும். யாரை பார்த்தாலும் தைரியமாக அவர்கள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசும் ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை உங்களுக்குள் பிறக்கும். உங்கள் மனம் மிகவும் தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த 14 நாட்களில் உங்கள் மூளையில் இருக்கும் அந்த டோபமைன் அளவு சீராக ஆரம்பிக்கும். இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு உண்மையான மகிழ்ச்சியை தரும். உங்கள் ஞாபக சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு வேலையை கையில் எடுத்தால் அதை முழுமையாக முடிக்கும் வரை உங்கள் மனம் அலைபாயாது. பல மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்யும் அளவுக்கு உங்கள் கவனம் கூர்மையாக மாறும். ஒரு பூதகண்ணாடி எப்படி சூரிய ஒளியை ஒரு புள்ளியில் குவித்து நெருப்பை உருவாக்குகிறதோ அதேபோல உங்கள் சிதறாத கவனம் உங்கள் இலக்குகளை நோக்கி நெருப்பாக மாறும். இவ்வளவு நாள் நீங்கள் எதை நினைத்து பயந்தீர்களோ அந்த பயம் உங்களை விட்டு முழுமையாக விலகி ஓடிப்போகும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை உங்களுக்கு அறவே இருக்காது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் மிக தெளிவாக இருப்பீர்கள். ஆனால் இது அத்தோடு முடிந்துவிடப் போவதில்லை. இந்த 21 நாள் பயணத்தின் மிக முக்கியமான மற்றும் சவாலான பகுதி இனிமேல்தான் ஆரம்பிக்கப் போகிறது. 15வது நாளிலிருந்து 21வது நாள் வரை உங்களுக்குள் இருக்கும் அந்த சக்தி அதன் உச்சத்துக்கே செல்லும். அந்த கட்டத்தில் உங்கள் உடலும் மனதும் ஒரு முற்றிலும் புதிய பரிமாணத்தை எட்டும். அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கப் போகும் முடிவுகள்தான் உங்கள் வாழ்க்கையின் நிரந்தரமான வெற்றியை தீர்மானிக்கப் போகிறது. 15வது நாளிலிருந்து உங்கள் பயணம் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டப்போகிறது. இதுவரை உங்களுக்குள் நடந்த மாற்றங்கள் உங்களை தயார்படுத்தும் ஒரு சிறிய முன்னோட்டம் மட்டுமே. இப்போது அந்த மாபெரும் உயிர் சக்தி உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் முழுமையாக ஊடுருவத் தொடங்கும். உங்கள் மூளையின் நரம்பு மண்டலம் முற்றிலும் புதியதாக மாறியிருக்கும். ஒரு காலத்தில் எந்த சின்ன வேலை என்றாலும் சோர்வடைந்து தள்ளிப்போட்ட உங்கள் மனம் இப்போது ஒரு மலையையே புரட்டிப் போடும் அளவுக்கு அசுர பலத்துடன் செயல்படும்.
உங்கள் கண்களில் ஒரு ஆழமான அமைதியும் அதே சமயம் ஒரு சிங்கத்தின் பார்வையில் இருக்கும் கூர்மையும் உருவாகும். மற்றவர்கள் உங்கள் கண்களை பார்த்து பேசத் தயங்குவார்கள். உங்கள் முகத்தில் ஒரு இயற்கையான ஒளி வீசத் தொடங்கும். இதைத்தான் நம் முன்னோர்கள் தேஜஸ் என்று அழைத்தார்கள். ஒரு மனிதனின் உயிர் சக்தி வீணாகாமல் அவனுக்குள் முழுமையாக சேமிக்கப்படும்போது அது அவனது மூளைக்குச் சென்று ஓஜஸ் என்ற மாபெரும் காந்த சக்தியாக மாறுகிறது. இந்த சக்தியுள்ள ஒரு மனிதன் ஒரு கூட்டத்தில் நின்றால் அவன் எதுவும் பேச வேண்டாம், அவனது இருப்பு மட்டுமே மற்றவர்களை அவன் பக்கம் ஈர்க்கும். இது எந்த மாயவித்தையும் இல்லை, இது இயற்கையின் மிக உயர்ந்த அறிவியல். சாணக்கியர் தன் எதிரிகளை வீழ்த்தியதும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியதும் இந்த அசாத்தியமான மன உறுதியால்தான். அவர் எந்த போதைக்கும் அடிமையாகவில்லை, எந்த சலனத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை. அவரது ஒரே இலக்கு ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்குவது மட்டுமே. அந்த இலக்கை நோக்கி அவர் தன் உடலின் ஒவ்வொரு துளி சக்தியையும் நெருப்பாக மாற்றினார். நீங்களும் உங்களை ஒரு சாணக்கியராக மாற்றிக்கொள்ளும் நேரம் இதுதான். இந்த 21 நாட்களில் உங்கள் மூளையில் இருக்கும் டோப்பமைன் ஏற்பிகள் தங்களை தாங்களே சரிசெய்து கொள்ளும். இதன் அர்த்தம் என்னவென்றால், இனி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க ஒரு சமூக வலைதளமோ அல்லது ஒரு போலியான திரையோ தேவைப்படாது. காலையில் எழுந்து சூரியனை பார்க்கும்போது வீசும் குளிர்ந்த காற்று கூட உங்களுக்கு ஒரு ஆழமான மகிழ்ச்சியை தரும். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ஒரு மாபெரும் போதையாக மாறும். பல மாதங்களாக நீங்கள் படிக்க நினைத்த புத்தகங்களை சில மணி நேரங்களில் படித்து முடிப்பீர்கள். நீங்கள் அரசு தேர்விற்கு தயாராகும் ஒரு மாணவராக இருந்தால் உங்கள் கவனிக்கும் திறனும் ஞாபக சக்தியும் பல மடங்கு அபாரமாக செயல்படுவதை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போல தகவல்களை சேமித்து வைத்துக் கொள்ளும். நீங்கள் ஒரு தொழில் செய்ய நினைத்தால் அந்த தொழிலில் இருக்கும் நுணுக்கங்களை உங்களால் மிக தெளிவாக பார்க்க முடியும். மற்றவர்கள் பிரச்சனையாக பார்க்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தெரியும். ஏனென்றால் உங்கள் மனம் இப்போது எந்தவிதமான குப்பைகளும் இல்லாமல் ஒரு தெளிவான நீரோடை போல இருக்கிறது. அந்த தெளிவுதான் ஒரு தலைவனை சாதாரண மனிதர்களிடமிருந்து பிரித்துக் காட்டுகிறது. பல இளைஞர்கள் இன்று தங்கள் தன்னம்பிக்கையை இழந்து தவிப்பதற்கு முக்கிய காரணம் இந்த உயிர் சக்தியை அவர்கள் வீணாக்குவதுதான். ஒருமுறை நீங்கள் தவறு செய்யும்போது உங்கள் மூளைக்குச் செல்லும் இரத்த ஓட்டம் குறைகிறது. உங்களின் சிந்திக்கும் திறன் மங்கிப் போகிறது. ஒருவிதமான குற்ற உணர்ச்சி உங்களை சூழ்ந்து கொள்கிறது. இதிலிருந்து வெளியே வர நீங்கள் மீண்டும் அதே தவறை செய்கிறீர்கள். இது ஒரு முடிவில்லாத இருண்ட வட்டமாக மாறுகிறது. ஆனால் இந்த 21 நாள் பயணம் அந்த இருண்ட வட்டத்தை சுக்குநூறாக உடைத்து எறியும். உங்கள் உடலுக்குள் இருக்கும் அந்த அபரிமிதமான சக்தி ஒரு புதிய பாதையை தேடி ஓடும். அந்த சக்தியை நீங்கள் தியானமாகவோ உடற்பயிற்சியாகவோ அல்லது உங்கள் வேலையின் மீது உள்ள தீவிரமாகவோ மாற்ற வேண்டும். ஒரு சக்தியை இன்னொரு சக்தியாக மாற்றுவதுதான் இயற்கையின் விதி. உங்கள் உயிர் சக்தியை நீங்கள் உங்கள் அறிவாக உழைப்பாக மாற்றும்போது உங்களை இந்த உலகில் யாராலும் அசைக்க முடியாது. காலையில் படுக்கையை விட்டு எழ மனம் மறுக்கும்போது உங்களுக்குள் இருக்கும் அந்த புதிய உந்து சக்தி உங்களை தட்டி எழுப்பும். உங்கள் தசைகளில் ஒரு புதிய முறுக்கு ஏறும். நடக்கும்போது தரையில் ஆழமாக கால் பதித்து நடப்பீர்கள். உங்கள் தோள்கள் நேராக இருக்கும். உங்கள் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு அரசனுக்குரிய கம்பீரம் தானாக வந்து சேரும். 19வது மற்றும் 20வது நாட்களில் நீங்கள் ஒரு முழுமையான அமைதியை உணர்வீர்கள். உங்கள் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு எதிர்மறையான விஷயமும் உங்களை பாதிக்காது. யாராவது உங்களை அவமானப்படுத்த நினைத்தால் கூட நீங்கள் அதை சிரித்துக்கொண்டே கடந்து செல்வீர்கள். ஏனென்றால் உங்கள் மதிப்பு என்ன என்பது உங்களுக்கு முழுமையாக தெரிந்துவிட்டது. உங்கள் உள்ளே ஒரு மாபெரும் அரசன் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டான். இனி எந்த சாதாரண விஷயமும் அந்த அரசனை தொந்தரவு செய்ய முடியாது. உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் உங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உங்களிடம் ஆலோசனை கேட்க வருவார்கள். உங்கள் குரலில் ஒரு அதிகாரம் பிறந்திருக்கும். நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு ஒரு எடை இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கே உறுதியாக இருக்கும். இதுதான் உண்மையான செல்வாக்கு.
இதுதான் உண்மையான மதிப்பு. உங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் மிகச் சீராக வேலை செய்யத் தொடங்கும். உங்கள் சுவாசம் மிக ஆழமாக இருக்கும். உங்கள் இதயத் துடிப்பில் ஒரு நிதானம் இருக்கும். ஒரு பதற்றமான சூழ்நிலையில் மற்றவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கும்போது நீங்கள் மட்டும் பனிமலை போல மிக அமைதியாக இருந்து சரியான முடிவை எடுப்பீர்கள். அந்த ஒரு தருணம் உங்களை ஒட்டுமொத்த கூட்டத்திற்கும் தலைவனாக மாற்றும். 21வது நாள் முடிவில் நீங்கள் அந்த பழைய மனிதன் அல்ல. உங்களை நீங்களே ஒரு சிற்பியைப் போல செதுக்கி முடித்திருப்பீர்கள். ஆனால் இது ஒரு முடிவல்ல, இது ஒரு மாபெரும் தொடக்கம் மட்டுமே. இந்த 21 நாட்கள் உங்களுக்கு உங்கள் உண்மையான பலத்தை அடையாளம் காட்டியிருக்கிறது. இனி உங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த தற்கட்டுப்பாட்டை நீங்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். எப்போது உங்களுக்குள் சோர்வு வருகிறதோ, எப்போது நீங்கள் வழி தவற பார்க்கிறீர்களோ, அப்போது இந்த 21 நாட்கள் நீங்கள் அடைந்த அந்த உச்சகட்ட உணர்வை நினைத்துப் பாருங்கள். அந்த மாபெரும் சக்திக்கு முன்னால் எந்த ஒரு தற்காலிக ஆசையும் மிகச் சாதாரணமாக தோன்றும். ஒரு மாமன்னன் எப்படி தன் நாட்டைச் சுற்றி ஒரு பெரிய கோட்டையை கட்டி பாதுகாப்பாக வைப்பானோ, அதேபோல உங்கள் மனதைச் சுற்றி ஒரு அரணை நீங்கள் உருவாக்கிவிட்டீர்கள். இனி உங்கள் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அந்த கோட்டைக்குள் நுழைய முடியாது. உங்களுக்குள் இருக்கும் அந்த மகத்தான சக்தி இப்போது முழுமையாக விழித்தெழுந்து விட்டது. அது உங்களை எந்த எல்லைக்கும் அழைத்துச் செல்ல வல்லமை படைத்தது. இந்த வாழ்க்கை மிகச் சிறியது. இதில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் மலை போல குவிந்து கிடக்கின்றன. உங்களை நீங்களே பலவீனப்படுத்திக் கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து மடிவதற்காக நீங்கள் பிறக்கவில்லை. உங்களுக்குள் ஒரு சாணக்கியன் இருக்கிறான், ஒரு மாமன்னன் இருக்கிறான். அவர்களை வெளியே கொண்டு வரும் பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது. இன்று முதல், இந்த வினாடி முதல் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் உடலையும் மனதையும் உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வாருங்கள். உலகமே உங்களை திரும்பிப் பார்க்கும் ஒரு நாள் மிக விரைவில் வரும். அந்த நாளுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் செதுக்கும் இந்த பயணத்தில் உங்களுக்கு வரும் தடைகளையெல்லாம் உடைத்து எறியுங்கள். நீங்கள் ஒரு மாபெரும் லட்சியத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். இந்த மாபெரும் பயணத்தை நீங்கள் இன்று தொடங்குகிறீர்கள் என்றால், கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் இன்று என் முதல் நாள் என்று பதிவு செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் அனுபவங்களை அங்கே பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் உங்களோடு இந்த மாபெரும் மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வெற்றி மற்றவர்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக அமையும். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருந்தால், இதுபோன்ற பல ஆழமான வாழ்வியல் ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மோடு இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவும் நீங்கள் அடையும் வெற்றியும் தான் எனக்கு மிகச்சிறந்த ஊக்கம். மீண்டும் ஒரு வலிமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் சக்தியை சேமியுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு காவியமாக மாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.